ओम महार्यम्ने नमः ओम ब्रह्मादनाय नमः ओम ब्रह्ममूर्तये नमः कुङ्कुमवर्णञ्च पाशाङ्कुशकरद्वयः पाशायज्ञसूत्रश्च वृद्धरूपी महाबलः கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கு முன் அல்லது கட்டுமான பணிகளின் போது நடத்தப்படும் வாஸ்து பூஜையானது அந்த கோயிலின் முழுமையான கட்டிட அமைப்பிற்கும் அங்கு குடிகொள்ள இருக்கும் தெய்வத்தின் சாநித்தியத்திற்கும் மிக முக்கியமானது. வாஸ்து பூஜையின் முக்கியத்துவம். கோயில் நிலம், கட்டிடம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்குகிறது. கோயிலின் பிரதான தெய்வத்திற்கும் மூலவர் மற்றும் உப தெய்வங்களுக்கும் உரிய இடத்தை வாஸ்து முறைப்படி அமைத்து அந்த இடத்தில் தெய்வீக ஆற்றலை நிலைநிறுத்துகிறது. பூகம்பம், தீ, வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களினால் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க நில அதிர்வுகளை சமன் செய்கிறது. சில வாஸ்து முறைப்படி கோயிலில் வழிபாடுகளை செய்பவர்களுக்கும் தரிசிக்க வருபவர்களுக்கும் மன அமைதி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை வழங்குவதே இதன் நோக்கம். வாஸ்து பூஜையின் பொதுவான அங்கங்கள். கும்பாபிஷேகத்திற்கு முன் பொதுவாக வாஸ்து பூஜையானது கும்பாபிஷேகத்தின் முக்கிய சடங்குகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் சங்கு ஸ்தாபனம், வாஸ்து ஹோமம் மற்றும் வாஸ்து பலி போன்ற சடங்குகளுடன் இணைந்து நடைபெறும். வாஸ்து ஹோமம், வாஸ்து புருஷனே, நிலத்தின் தெய்வம், மகிழ்வித்து கட்டிடத்தின் அமைப்பால் ஏற்படும் குறைகளை நீக்கச் செய்யப்படும் சடங்கு. Yeah.